Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற பிரபல நிறுவனத்தின் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் காலமானார். இவரது மறைவு தென்னிந்திய திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சூப்பர் குட் பிலிம்ஸ் பேனரில் தயாரித்த அவர் பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. தமிழில் அவரது முதல் தயாரிப்பு முரளி நடிப்பில் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான புது வசந்தம். 1990 வெளியான இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தீவிர தயாரிப்பில் RB சௌத்ரி இறங்கினார். தமிழ் மட்டுமல்லாது பல்வேறு மொழிகளிலும் படங்களை தயாரித்தார். நடிகர் விஜயின் வளர்ச்சிக்கு இவர் தயாரித்த பல படங்கள் உதவின. குறிப்பாக பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாத மனமும் துள்ளும், ஷாஜகான், திருப்பாச்சி மற்றும் ஜில்லா ஆகிய படங்கள். அதேபோல் 90s கிட்ஸ்களின் ஃபேவரட் குடும்ப படங்களான நாட்டாமை, சூரியவம்சம், ஆனந்தம், சமுத்திரம் போன்ற மெகா ஹிட் படங்களை தயாரித்தார். மேலும் சேரன் பாண்டியன், கண்ணு பட போகுதையா, கோகுலம், நீ வருவாய் என வானத்தை போல போன்றவையும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. நல்ல படங்களை தயாரித்தவர் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் என்ற பெயரும் RB சௌத்ரிக்கு உண்டு. அதன்படி KS ரவிக்குமார், விக்ரமன், லிங்குசாமி, எழில், சசி, பேரரசு உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட புதிய இயக்குநர்களை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். சூப்பர் குட் நிறுவனம் இதுவரை 99 திரைப்படங்களை தயாரித்துள்ளது. 4 தசாப்த காலத்திரை பயணத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி என மொத்தம் 99 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். இவரது கடைசி தயாரிப்பாக வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் நடித்த மாரீசன் படம் வெளிவந்தது. இவரது 100வது படம் விஜயுடன் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவர் தயாரித்த படங்களுக்காக 7 முறை தமிழக அரசின் மாநில திரைப்பட விருதுகளையும் பல முறை பிலிம்பேர் விருதுகளையும் வென்றுள்ளார். நடிகர்கள் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் இவரது மகன்கள் ஆவர். கடந்த 5ஆம் தேதி ராஜஸ்தானில் உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு திரும்பும் வழியில் அவர் சென்ற கார் நிலை தடுமாறி மோதியதில் இந்த சோகம் நிகழ்ந்தது. சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் திரையுலகமே திரண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறது. அவரது துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட இயக்குனர் பேரரசு நிறைய பேரின் லட்சியத்தை நிறைவேற்றிய RB சௌத்ரிக்கு ஒரு லட்சியம் இருந்தது. அது 100வது படத்தை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் அது. 2-3 வருடங்களாகவே அவர் முயற்சி அதுவாகத்தான் இருந்தது. அந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு முன்பே அவரது காலம் முடிந்துவிட்டது. அவரது மகன்கள் அதை செய்வார்கள். அதுதான் அவருக்கு நாம் செய்யும் காணிக்கையாக இருக்கும் என்று நெகிழ்ச்சி பட தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.